ஹலோ ஆல், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு நாகா டூ ஹேண்ட்ஸ். ஸோ ஜாப்பனீஸ் லாங்குவேஜோட காஞ்சி குரூப் பை குரூப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு பார்க்க போகிற காஞ்சி குரூப் ஆனது நேச்சரை சார்ந்து இருக்க போகுது. அதாவது இயற்கை சார்ந்த வொக்காபுலரிஸ் அப்படின்றதெல்லாம் இருக்க போகுது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த காஞ்சிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பெயர் சொற்களாலான காஞ்சிஸாக வந்து இருக்கும். அதனால வந்து காஞ்சி மற்றும் ஹிரகானா கலந்து வர வொக்காபுலரிஸ் வந்து இங்கே அதிகமாக இருக்காது. அதற்கு பதிலாக ஒன்று அல்லது இரண்டு காஞ்சிகள் இணைஞ்சு இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குற ஒரு வொக்காபுலரி வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க யூசிங் த சைனீஸ் சவுண்ட்ஸ். ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு 13 காஞ்சிஸ் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஒரே ஒன்றா நம்ம கோ த்ரூ பண்ணி பார்க்கலாம் வித் along with vocabularies. So let's start. காஞ்சி வந்து இமா அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஃபுஜிசான் அப்படின்னு வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜின்மே காஞ்சி. ஸோ இந்த ஃபு ஜி சான் அப்படின்றது வந்து அசைன் ஆகும். ஸோ பெயர் சொற்களுக்கு வர்ற காஞ்சி, இதை பற்றி ரொம்ப குழப்பிக்கொள்ள வேண்டாம். ரைட், அடுத்ததாக வருகிற வொக்காபுலரி பார்த்தீங்க அப்படின்னா கசன் அப்படின்னு ஒரு வொக்காபுலரி. ஸோ இது வந்து எரிமலை அப்படின்றத குறிக்கும். ஸோ இது வந்து ஃபயருக்கான காஞ்சி. ஸோ இது வந்து மலைக்கான காஞ்சி. ஸோ இதை இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கவா அல்லது வந்து ரிவர் காஞ்சி அப்படின்னு சொல்ல முடியும். ஆல்ரைட், ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரீம் ஓடுறதை வந்து குறிக்குது இல்லைங்களா, சிம்பாலிக்கா. ஸோ இதுக்கு வந்து கவா அப்படின்ற ஒரு சவுண்டும் சென் அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ தனியாக வரும்பொழுது கவா அப்படின்னு படிக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓ கவா அப்படின்னு ஒரு சவுண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வொக்காபுலரியானது சிறிய அருவி அப்படின்றத குறிக்குது இல்லைங்களா. ஸோ தமிழில் வந்து இதை நீங்கள் ஓடை அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கசேன் அப்படின்னு இன்னொரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கசேன் அப்படின்றதும் வந்து ரிவர் அப்படின்றது தான் குறிக்கும். கொஞ்சம் வந்து பொலைட் டேர்ம், டெக்ஸ்ட் புக் டேர்ம் அப்படின்றது சொல்லலாம் கவாவை காட்டிலும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்து வானம் அல்லது வந்து ஹெவன் அப்படின்றத குறிக்கிற காஞ்சி. அடுத்ததாக இதற்கான சவுண்ட்ஸ் பார்க்கலாம். அமா, அமே மற்றும் தென் அப்படின்ற சவுண்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்க்கலாம் தென்கி. ஸோ தென்கி அப்படின்னா வானிலை அப்படின்னு அர்த்தம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெங்கொக்கு. ஸோ இந்த கொக்கு காஞ்சி வந்து நாடு அப்படின்றத குறிக்கும். இது வந்து வானம் அல்லது மேலோகம் அப்படின்றத குறிக்கும். ஸோ வானத்தில் இருக்கிற நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெவன். தமிழில் வந்து சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதற்கான ஒரு வார்த்தை தான் இந்த தெங்கொக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆல்ரைட், அடுத்த காஞ்சி பார்க்கலாம். ஸோ இதுவும் வந்து வானம் அப்படின்றது தான் மெயின் பண்ணும். பட் மோஸ்ட்லி வந்து வெற்றிடம், ஏர் அல்லது வளிமண்டலம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து லிட்டரலாக வந்து இந்த இடத்துல வந்து குறிக்கும். ஸோ இதோட சவுண்ட்ஸ் பார்க்கலாம். சொரா அப்படின்ற ஒரு சவுண்ட் இருக்குது. அப்புறம் வந்து அக்கு அப்படின்ற ஒரு சவுண்டும் இருக்குது. அது இல்லாமல் அக்கேரு, அப்புறம் கரா அப்படின்ற சவுண்ட்ஸ் இருக்குது. இது இல்லாமல் கூ அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வொக்காபுலரிஸ் பார்க்கலாம். ஸோ தனியாக வரும் பொழுது சொரா அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து வெளி அல்லது வந்து வானம் அப்படின்றத குறிக்கும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூகோ அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ கூகோ அப்படின்னா வந்து ஏர்போர்ட் அப்படின்றத குறிக்கும். விமான நிலையம் அப்படின்றது இங்கே மீனிங் கொடுக்குது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூக்கி அப்படின்னு இன்னொரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கூக்கி அப்படின்னா வந்து ஏர் அப்படின்றத குறிக்கும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அமே காஞ்சி அல்லது மலை அப்படின்ற சொல்லுக்கான காஞ்சி. அமே, அம்மா மற்றும் ஊ அப்படின்ற சவுண்ட் வந்து இருக்குது. தனியாக வரும்பொழுது அமே. இந்த தாய் காஞ்சி அல்லது ஓக்கி காஞ்சி சேர்ந்து வரும்பொழுது ஓ அமே அப்படின்னு வந்து இதை படிக்கணும். அதாவது பெருமலை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்சியூ அப்படின்னு ஒரு வொக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ ட்சியூ அப்படின்னா வந்து ரெய்னி சீசன் அல்லது வந்து மழை காலம் அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த காஞ்சி பற்றி தனியாக தெரில. ஆல்ரைட், அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹனா காஞ்சி. ஃப்ளவர் அப்படின்றத ஜென்ரலைஸ் பண்ணி மீன் பண்ணுற ஒரு காஞ்சி. ஆல்ரைட், ஸோ இதோட சவுண்ட்ஸ் பார்க்கலாம். ஹனா மற்றும் க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தனியாக வரும்பொழுது ஹனா அப்படின்னு படிக்கணும். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனாபி. ஸோ இந்த பி காஞ்சியானது ஹி அப்படின்னும் படிக்கலாம், பி அப்படின்னும் படிக்கலாம், க அப்படின்னும் படிக்கலாம். ஸோ க அப்படின்னு படிக்கிறது இப்போ தான் வந்து கசேன் அப்படின்றதுல பார்த்துருந்துருப்போம், எரிமலை அப்படின்றதுல. பொதுவாக இந்த நெருப்பு அப்படின்றத ஹி அப்படின்ற சவுண்டை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி சவுண்ட்ஸ் வரும் பொழுது
இடத்திற்கு இருந்தா போல இந்த ஹி அப்படின்றது பி மற்றும் பி அப்படின்னும் வந்து மாறக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்கும். நீங்க நிறைய ஒன்யோமி சவுண்ட்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒருவேளை இங்கே தென் அப்படின்னு வருதுன்னா அதுக்கு கீழே வந்து தென் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. ஹனாபி அப்படின்றது ஜப்பான்ல நிகழ்ற ஒரு திருவிழா, வான வேடிக்கை திருவிழா. வானத்துல வெடி வெடிப்போம் இல்லைங்களா? ஸோ இது வந்து பூ மாதிரி நெருப்பு இருக்கிறது அப்படின்றத மீன் பண்ணுது. இந்த வான வேடிக்கையில உபயோகப்படுத்துற வெடிகள்லாம் வந்து அந்த மாதிரி தானே வெடிக்கும். ஸோ அதை தான் வந்து இங்கே இது மீன் பண்ணுது. அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனாமி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மீ அப்படின்றது பார்த்தல் அப்படின்ற பொருள்படும். ஸோ இது வந்து லிட்டரலாக பூ அப்படின்றது. ஸோ பூ பார்க்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுவும் அங்கே இருக்கிற ஒரு ட்ரெடிஷ்னல் திருவிழா. சக்குரா பூ பூத்ததுக்கு அப்புறம் போய் வந்து அதை பார்வையிடுறதற்கான ஒரு திருவிழா அல்லது ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து குடும்பமாக போய் இதை வந்து பார்வையிடுவாங்க. அங்கே ஒரு ட்ரெடிஷன் இது. ஆல்ரைட், அடுத்த காஞ்சி பார்க்கலாம். இப்போ தான் பார்த்தோம் ஹி அல்லது வந்து க அப்படின்றதுக்கான காஞ்சி. இது வந்து நெருப்பை குறிக்கும். ஆல்ரைட், ஹி மற்றும் ஹோ அப்படின்ற சவுண்டும் இது இல்லாமல் க அப்படின்ற சவுண்டும் வந்து வருது. ஸோ இந்த ஹி அப்படின்றது தான் பி அப்படின்னு மாற்றம் அடையுது. ஆல்ரைட், இங்கே பார்க்கலாம். ஹி அப்படின்னா வெறும் நெருப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே கசேன் அப்படின்னா வந்து எரிமலை அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா கயோபி அப்படின்னு ஒரு ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. கயோபி அப்படின்னா செவ்வாய் அப்படின்றது அர்த்தம். அடுத்ததாக மிசு காஞ்சி. ஸோ சூய் அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ இது வந்து சுயோபின்னு வரும்பொழுது புதன்கிழமை அப்படின்றத குறிக்கும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். ஸோ மிசு மற்றும் சூய். ஸோ தனியாக வரும்பொழுது மிசு. ஸோ இந்த காஞ்சி ஒக்காபுலரி பார்த்தீங்க அப்படின்னா சூய்தோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீர் வழங்குதல் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதே ஒக்காபுலரி தான் இங்கேயும் வருது. ஸோ அடுத்ததாக சுயோபி, இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஸோ இப்போது அடுத்த காஞ்சிக்கு போகலாம். இது வந்து கீ காஞ்சி அல்லது மொக்கு காஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ட்ரீ அப்படின்றது தான். ஸோ கீ அப்படின்ற சவுண்டும் பொக்கு அல்லது மொக்கு அப்படின்ற சவுண்ட்ஸும் வந்து இதற்கு இருக்குது. தனியாக வரும்பொழுது கீ விச் லிட்டரலி மீன்ஸ் மரம். ஸோ இந்த இடத்துல மொக்குயோபி. ஸோ மொக்குயோபி அப்படின்னா வந்து வியாழன் கிழமை அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ அடுத்ததாக மொக்குசாய் அப்படின்னு ஒரு ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. மொக்குசாய் அப்படின்னா வந்து வுட் அசின் பலகை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். இது வந்து தோயோபியில் வர்ற காஞ்சி, அதாவது சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதில் வந்து வருகிற காஞ்சி. இது லிட்டரலாக வந்து மண், பூமி அப்படின்றத குறிக்கும். இது வந்து சுச்சி அப்படின்ற ஒரு சவுண்டில் அழைப்பாங்க, அல்லது தோ மற்றும் தோ அப்படின்னு அழைப்பாங்க. ஆல்ரைட், அடுத்ததாக தோயோபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் லிட்டரலி மீன்ஸ் சனிக்கிழமை. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொச்சி அப்படின்ற இன்னொரு சவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தொச்சி அப்படின்னா லேண்ட் அல்லது நிலம் அப்படின்றத குறிக்கும். ஆல்ரைட், அடுத்த காஞ்சி பார்க்கலாம். அடுத்ததாக இது இஷி காஞ்சி. ஸோ இஷி அப்படின்னா வந்து ஸ்டோன் அப்படின்றது அர்த்தம். இஷி. அப்புறம் வந்து செக்கி அப்படின்ற ஒரு சவுண்டும், ஷக்கு அப்படின்ற இன்னொரு சவுண்டும், கொக்கு அப்படின்ற இன்னொரு சவுண்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நான் எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த சவுண்ட்ஸில் நீங்கள் ரொம்ப குழப்பிக்காதீங்க. ஒக்காபுலரியாக படிங்க அல்லது வந்து காஞ்சி குரூப் பண்ணி ஒக்காபுலரிஸாக வந்து படிங்க. ஸோ ரொம்பவே வந்து எளிமையாக புரியும். இன்ஸ்டெட் கோயிங் இன்டு குன்யோமி ஆர் ஒன்யோமி. ஸோ இந்த இடத்துல இஷி அப்படின்னா கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோ செக்கி அப்படின்னு வந்து ஒரு ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஹோ செக்கி அப்படின்னா வந்து ஜெம்ஸ்டோன் அப்படின்றது அர்த்தம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்கியூ அப்படின்னு இன்னொரு ஒக்காபுலரி கொடுத்துருக்காங்க. ஸோ செக்கியூ அப்படின்னா வந்து பெட்ரோலியம் அப்படின்னு வந்து அர்த்தம். ஆல்ரைட், அடுத்த காஞ்சிக்கு போகலாம். இது வந்து தனியாக இது ரேடிக்கல்ஸாக பார்க்கும்பொழுது 2 மரம் வந்து இருக்குது. ஸோ 2 மரம் அல்லது குரூப் ஆஃப் ட்ரீ அப்படின்ற பொழுது அது காடு அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அதற்கான ஒக்காபுலரி ஆர் சவுண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஹயாஷி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹயாஷி அப்படின்னா லிட்டரலாக வந்து ஒரு சிறிய காடு அப்படின்றத இங்கே மீன் பண்ணுது. அடுத்ததாக சான்றின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சான் அப்படின்னா மலைன்னு பார்த்தாச்சு. ஸோ இது வந்து காடு. ஸோ இது லிட்டரலாக வந்து மலைக்காடு அப்படின்றத குறிக்குது. நாட் இன் ரெயின் ஃபாரஸ்ட். இது வந்து மலைகள் ஓரமாக இருக்கிற காடு, அதாவது மவுண்டைன் ஃபாரஸ்ட் அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷின்ரின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஷின்ரின் அப்படின்றது வந்து பெரிய காடு, அதாவது இங்கே பார்க்கலாம். ஸோ 3 ட்ரீ கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு நிறைய அடர்த்தியான காடு அப்படின்றத நீங்கள் இதன் மூலமாக வந்து புரிஞ்சுக்க முடியும். ஃபாலோடு பை நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஹயாஷி அப்படின்றதுக்கு வருகிற காஞ்சி. ஸோ இந்த 2ம் சேர்ந்து வரும்போது ஷின்ரின் அப்படின்னு வந்து நம்ம படிக்கணும். ஆல்ரைட்,
ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுக்கி காஞ்சின்னு நினைக்கிறேன். இது வந்து பனி அப்படின்றத குறிக்கும். யா யுக்கி யுக்கி அப்படின்னா பனி அப்படின்னு அர்த்தம். இதற்கு வந்து செட்ஸு அப்படின்ற இன்னொரு சவுண்டும் வந்து இருக்குது. ஸோ ரேடிக்கல்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிறது வந்து அமே காஞ்சி, அதாவது மலைக்கு வருகிற காஞ்சி. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கத்தக்கானால யோ அப்படின்றதுக்கு வரும் இல்லைங்களா. ஸோ அது வந்து சவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ரேடிக்கல் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தமாக இது இரண்டும் சேர்த்து யுக்கி அப்படின்னு வந்து நம்ம படிக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஓ யுக்கி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அல்ல தமிழில் இதை பெரும் பனி அப்படின்னு வந்து நீங்கள் படிக்கலாம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா யுக்கி குனி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யுக்கி குனி அப்படின்னா வந்து ஸ்னோ கண்ட்ரி அல்லது வந்து பனி பிரதேசம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து கலை சொற்கள் தான். ஒரு பேசிக்கான இயற்கையை ரெப்ரசன்ட் பண்ணுற சவுண்ட்ஸ் ஆர் வேர்ட்ஸை வச்சு சில ஒக்காபுலரிஸை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க வித் யூசிங் ஒன்லி தி ஜாப்பனீஸ் பேசிக் சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இரண்டுமே வந்து ஜாப்பனீஸ் சவுண்ட் தான். தெர் இஸ் அ ரூல் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். 2 காஞ்சி வந்துச்சு அப்படின்னா நம்ம சைனீஸ் சவுண்ட்ஸை வந்து உபயோகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய விதிவிலக்குகளும் வந்து இருக்கு. இந்த மாதிரி இயற்கை சார்ந்த சொற்களை பொறுத்த வரையில ஸோ யுக்கி அப்படின்னா பனிப்பிரதேசம் அப்படின்னு நீங்கள் இதை புரிஞ்சுக்க முடியும். ஆல்ரைட். ஸோ அவ்வளவுதான். ஸோ மொத்தமாக வந்து ஒரு 13 காஞ்சி செட்ஸ் வந்து நம்ம இன்னைக்கு லெசனில் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து இயற்கை மற்றும் சூழலியல் சார்ந்த ஒக்காபுலரி ஆர் காஞ்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லலாம். உங்களுக்கு நிச்சயமாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி நிறைய எழுதி பாருங்கள். எழுதி பார்க்க உங்களுக்கு ஒக்காபுலரிஸ் பில்ட் ஆகும். அது பேசும்பொழுது நிறைய கான்ஃபிடென்ஸை கொடுக்கும் அப்படின்றத இன்னொரு முறை நான் வந்து ஹைலைட் பண்ணுறேன். ஸோ எவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.